ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus 15 வாங்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி போன வருஷம் லான்ச் ஆன OnePlus 13 வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு மொபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இது ஆகும், இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன OnePlus 13 விட OnePlus 15 என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன டீக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில் கம்பேரிசன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலிமா எந்த மொபைல் வாங்கலாங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 months ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வெப்சைட் பார்த்துட்டிங்கன்னா 91 மொபைல்ஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற மொபைல் பற்றி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மொபைல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் OnePlus 13, 15 ரெண்டு மொபைல் கம்பேரிசன் போட்டிருக்கோம். பாருங்கள், இதிலோட ஸ்பெக்கு பற்றி இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ். நம்ம இதில் மேனுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குதுங்கிறது ஒரு ஆப்ஷன் இங்கே ஒன்று பாருங்கள், ஷோ ஒன்லி டிஃப்ரென்ஸ். இதை கொடுத்திங்கன்னா இதில் ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது மட்டும் இதில் ஷோ ஆகும், மீதியெல்லாம் கேன்சல் ஆகிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறது, ரேமு சேம் அதே இருக்கிறது எல்லாமே கலந்து வரும். நம்ம இதை டீட்டெயிலாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்க போகிறதுனால இதை கிளிக் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் சேம் ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இப்போ OnePlus 13 விட OnePlus 15 கொஞ்சம் ட்ராபேக் பண்ணியிருக்காங்க, அதாவது குவாலிட்டியில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. கேமரா பார்த்துட்டிங்கன்னா 13 விட 15 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பேட்டரியும் பார்த்திங்கன்னா 13 விட 15 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓஎஸ் அப்டேட்லேயும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக ஓஎஸ்லேயும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க 13 விட. மற்றபடி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கேம் விளாண்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட கேமரா, அடுத்து பேட்ரி எல்லாமே சேம் அதே தான். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்திங்கன்னா அடுத்து சார்ஜிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா அதில் வந்து 100 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 120 கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜிங் ஸ்பீடு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன 5G பேண்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நெட்ஒர்க்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ளூடூத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத்தில் 5.4 கொடுத்துருக்காங்க 13. இதில் பார்த்திங்கன்னா 6.0 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐஆர் பிளாஸ்டர் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. 13 இல்லை, ஆனால் 15 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு மேஜராக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் ப்ரைஸ் பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் வேல்யூவான இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக எதுக்கு வாங்கலானுங்கிறத ப்ரைஸ் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13 எடுத்துக்கிட்டால் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பார்க்கலாம். அது கொடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கும். அதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ எந்த வெப்சைட்டில் எதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டுக்கு. இப்போ அமேசானில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபர்லாம் போக நீங்கள் 69,000 நீங்கள் வாங்கிக்கலாம். 28,999 69,000 நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜ், அவ்வளோ இருக்கிற வேரியண்ட்டே நீங்கள் இவ்வளோ இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் 69,000. ஆனால் OnePlus 15 வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. அது பேஸ் வேரியண்ட்டே அவ்வளோதான் வரும். அது அந்த 15 GB 16 GB ரேம் வேரியண்ட் வரும். பாருங்கள், நம்ம அது வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதில் பார்த்துட்டிங்கன்னா 16 GB ரேமு, அதில் வந்து 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜ், அதே 69,000 தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ், ஆனால் அதே 29,000 தான். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் ஸ்பெக்கு, ஸ்டோரேஜ் அதிகம், ரேம் அதிகம், ஆனால் விலை கம்மி. ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா
உங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆனால் அதே சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த மொபைல் இப்போ தான் புதுசா லான்ச் ஆயிருக்கு. அதனால் உங்களுக்கு விலை குறையணும். அதாவது பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கேமராவில் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக எனக்கு மெயினாக இதை விட 13 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 13 விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேடு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 15 உங்களுக்கு சூஸ் வரலாம். ஆனால் எனக்கு நான் இப்போ தான் OnePlus மொபைல் வாங்க போகிறேன் இந்த பட்ஜெட்டில், டாப் அண்ட் வேரியன்ட் வாங்க போகிறேங்கிறவங்களுக்கு 13 இந்த பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த பட்ஜெட் போடுற 69,000 போடுற பட்ஜெட்டில் உங்களுக்கு 16 ஜிபி ரேம் கொடுத்துரும், 512 ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும். லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் அதே பட்ஜெட்டுக்கு நீங்கள் 15 வாங்கினீங்கன்னா கம்மி ரேம் தான் கிடைக்கும், கம்மி ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். பாருங்கள், மெயின் அமௌண்ட்டு தான் டிஃப்ரென்ஸு. அது மட்டும் இல்லாமல் 13ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி பெருசாக இருக்கும், குவாலிட்டியும் பெருசாக இருக்கும், டிஸ்பிளே சைஸும் பெருசு, எல்லாமே பெருசாக இருக்கும். ஆனால் சேம் டிஃப்ரென்ஸு கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் 13, 15 ஒன்று தான். பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டிலையும் கேமராவிலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியிலும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இவ்வளோ ஒர்த்துன்னா 69,000த்துக்கு 512 ஜிபி அதை வாங்குறதுக்கு நம்ம 13 இப்போ அவ்வளோ ரேம் 16 ஜிபி ரேம் போட்டு 512 ஜிபி ஸ்டோரேஜ் அது 13 எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் 13 விட 15 விட 13 உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.